இப்போ போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற போது அவர்கள் சொன்ன விஷயம், எடுத்துட்டு நான் படிக்க வந்து எனக்கு ஈஸியா இருக்கு, உள்வாங்கக்கூடியதா இருக்கு, நித்திரை இல்லாம நான் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில பேர் கலைத்துறையில் ஈடுபடுகின்றவர்கள், பெரிய பெரிய ஜான்பவான்கள், இந்தியாவில் இருந்தோ சரி இலங்கையில் இருந்தோ சரி, அவர்கள் சொல்றது இது எடுத்தா தான் என்னால் தெம்பா ஒரு லைவ் ஈவெண்ட் வந்து என்னால் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, அதற்கானதான் நான் இந்த மாதிரியான போதைப் பொருளை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் சில மருத்துவர்கள்ட்ட நாங்கள் பேசிக்க மருத்துவர்கள் சொன்ன விஷயம் வந்து என்னடா, இப்போ உணவும் ஒரு வித போதை தான். இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்து குடிக்கும்போது வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் மூளையிலிருந்து சுரக்கப்படுகிற இந்த டோபமைன் அப்படிங்கிற சுரப்பி. அது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது. சந்தோஷத்தை தந்ததுக்கு பிறகு மூளை யோசிக்கும், ஐயோ இவன் தொடர்ந்து இதுக்கு அடிமையாக போகிறானே, அப்போ இதை வந்து நிப்பாட்ட வேணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சுரப்பியை வந்து சுரக்கும். அதுதான் நாங்கள் ஒரு இனிப்பு அதிகமாக சாப்பிடுக்க எங்களுக்கு திகட்டுறது. இது வேண்டாம், இது காணும், இதுக்கு மேலே சாப்பிடலான்னு சொல்லி திகட்டுற தன்மையை கொண்டு வரும். ஆனால் இந்த போதைப் பொருள் என்ன செய்யும்டா, அந்த திகட்டுற தன்மையை நிறுத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக மூளை எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வரும். இந்த போதைப் பொருள் வந்து அந்த மூளை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் நெப்பாட்டிட்டு போதை எங்களை கட்டுப்படுத்துவதற்கு இது ஆரம்பிக்கும். இதுதான் இந்த போதைப் பொருளுடைய ஆரம்பம். இளைஞர்கள், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், அதே மாதிரி இளைஞர்கள், வேலை செய்கிறார்கள், கடினமான உழைப்பாளிகள், அந்த காலத்திலிருந்து கூட இப்போ வரைக்கும் கடினமான உழைப்பாளிகள் சொல்கிற விஷயம் வந்து மதுபானம் எடுத்தால் தான் எங்களால் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல. இது எல்லாம் ஒரு சாக்கு தான். அவர்கள் சொல்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதற்கு இவர்கள் அடிமையாகிக் கொள்கிறார்கள். இப்போ அடிமையானதுக்கு பிறகு அதற்கான பணம் அவர்களிடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான் நாங்கள் சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கிறது.